ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 7 ரொமான்ஸ் அனிமேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே என்னோடய பர்சனல் லிஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நார்மல் லிஸ்ட் மாதிரி இருக்காது. ஸோ நான் பார்த்த அனிமேவை தான் என்னால் ரேட்டிங் பண்ண முடியல. ஸோ நான் பார்த்த அனிமேஸில் இதெல்லாம் தான் டாப் 7 அப்படின்னு நான் நினைக்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது மை அனிமே லிஸ்ட்டில் நடுவில் அந்த அனிமே வருது, இந்த அனிமே வருதுன்னெலாம் என்னையே கேட்காதீங்க. ஏன்னா நான் பார்த்தது தான் என்னால் ரேட்டிங் பண்ண முடியும். பட் நான் சொல்ல போகிற அனிமே எல்லாமே ஜென்ரல் லெவல்லையே சூப்பரான அனிமேஸ் தான். ஸோ நீங்கள் பார்க்காத ஒரு சில புது புது ரொமான்ஸ் அனிமேவை நான் இதில் ரேட்டிங் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸோ தொண்ணு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நம்பர் 7ல் இருக்கிறது த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன். ஆமாம், பேர் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அண்ட் பேர் கேட்கும்போது சஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இது உண்மையிலேயே நல்ல அனிமே. இதுக்கு மை அனிமே லிஸ்ட்டில் 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 10க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 எபிசோடு அனிமே. இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் வந்துட்டு ஒரு ஜென்டில் ரொமான்ஸ் அனிமே. அமனேன்னு பேர் வச்சவர் தான் இந்த அனிமையோட மெயின் கேரக்டர். இவர் வந்துட்டு ரொம்ப அமைதியான பையன் மாதிரி இருப்பார். இவர் வந்துட்டு ஒரு ரொம்ப கைண்ட் அண்ட் பாப்புலராக இருக்க நெய்பர் மாஹிரோன்ற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. இந்த மாஹிரோ வந்துட்டு அவரோட டெய்லி டாஸ்க்லலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த அனிமே ஏன் எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த ஒரு ஸ்லோவான ஒரு ரொமான்ஸோட சப்டிலாக அப்படியே மனசளவில் நிற்கிற அளவுக்கு ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த ஒரு ரொமான்ஸ் ஃபீல் கிடைக்கிறனால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இது ஒரு பெஸ்ட் ஹை ஸ்கூல் ரொமான்ஸ் அனிமேன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்பர் 6ல் இருக்கிறது ஒரே சுக்கி, ஆர் யூ த ஒன்லி ஒன் ஹூ லவ்ஸ் மீ. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில அனிமேயோட பேர்லாம் ரொம்ப ரொம்ப சஸ்ஸாக இருக்கும். அதுவும் நம்பர் 2லாம் வரும்போது உங்களுக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைட்டில்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய டைட்டில் கொடுக்குறாங்கன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளாக சொன்னால் வந்துட்டு இந்த ஆனிமே எல்லாமே வந்துட்டு ஒரு மாங்கா ஆர் லைட் நாவல் பேஸ்டில் தானே எடுக்கிறாங்க. ஸோ இந்த புக்கை வந்துட்டு ஜப்பானில் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த ஃபுல் சம்மரியை படித்து அது என்ன புக்குன்னு தெரிஞ்சுக்கிறதோட டைட்டிலில் படித்த உடனே அவங்களுக்கு அந்த ஆனிமையோட ஹோல் பிளாட்டே தெரிகிற மாதிரி இருக்கணும்னு தான் இந்த மாதிரி பெரிய டைட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரே சுக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ரொமான்டிக் ஆனிமே டைப்பு அண்ட் இதில் வந்துட்டு நிறைய காமெடி எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆனிமையோட ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃபுல்லாக சர்ப்ரைஸாகவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் தான் இருக்கும். நம்ம ப்ரொட்டாகனிஸ்டோட பேர் பார்த்திங்கன்னா ஜோரோ. இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பையன் மாதிரி தான் தெரியும். பட் அவருக்கு அந்த லவ் கன்ஃபெஷன்ஸ் அண்ட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வரும்போது அவரோட ட்ரூ கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இந்த அனிமேவை ஏன் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் அது ஹியூமரால் தான். அண்ட் அந்த பிளாட் ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் அந்த லவ் ட்ரையாங்கிளெல்லாம் கலாய்க்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு காமெடியன் ரொமான்ஸ் அனிமே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்பர் 5ல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை டீன் ரொமான்டிக் காமெடி ஸ்னஃபு. ஸோ இதோட மை அனிமே லிஸ்ட் ரேட்டிங் வந்துட்டு 9/10. எபிசோட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ மை டீன் ரொமான்டிக் காமெடி ஸ்னஃபு, அதாவது வெறும் ஸ்னஃபுன்னு கூப்பிடுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட யூனிக்கான கேரக்டர்ஸும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எப்போயுமே ஆனிமேல வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகிறதுனால இது ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் பேர் ஹச்சிமான். ஸோ இவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட்டடாக தனியாகவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்கூலோட சர்வீஸ் கிளப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தான் வந்துட்டு யூகினோ அண்ட் யூன்னு 2 பொண்ணை மீட் பண்ணுறாரு. இது வழியாக மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. அதெல்லாம் தான் அப்படியே காட்டிட்டு வராங்க. ஸோ இந்த அனிமே ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமே வந்துட்டு மற்ற ரொமான்டிக் அனிமே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டி அண்ட் ரியலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் காட்டி ஒரு தாட் ப்ரோவோக்கிங் ரொமான்ஸ் அனிமே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த அனிமே எந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெச்சூரான பீப்புளுக்கு கன்ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். நம்பர் 4ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் நேம். மை அனிமே லிஸ்ட்டில் இதுக்கு கொடுத்துருக்க ஸ்கோர் 8.88. எபிசோடு இல்லை, இது ஒரு மூவி. ஸோ எல்லாருக்குமே யுவர் நேம் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு பேசிக்கலி ஒரு மாடர்ன் கிளாசிக் ரொமான்ஸ் அனிமே மாதிரி ஆகிடுச்சு. ரொமான்ஸ் அனிமே பார்க்கணுமா உனக்கு, இல்லைனா ஒரு மூவி பார்க்கணுமா அப்படின்னா யுவர் நேமை பாருன்னு சொல்கிற அளவுக்கு பாப்புலரான அனிமே. ஸோ நம்பர் 3ல் இருக்க இந்த அனிமே எத்தனை பேர் வந்துட்டு நம்பர் 3ல் இருக்க ஓகேன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அண்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எனக்கு ஒரு கில்ட்டி ப்ளஷர், சூப்பரான அனிமேன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. அதனால தான் இதை நான் நம்பர் 3ல் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னேம்டு மெமரி. மை அனிமே லிஸ்ட்டில் இது கொடுத்துருக்க ஸ்கோர் 8.9. எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் இருக்குது அண்ட் சீசன் 2 வரப்போகுது. ஸோ அன்னேம்டு மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ரொமான்ஸ் அனிமே இல்லை. இது வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ரொமான்ஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் செட்டப் ஆகிருக்கும்.
இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர், ஒரு கர்ஸ்ட் பிரின்ஸ். அண்ட் இவரோட லவ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டினாஷான்ற ஒரு பொண்ணு. இவ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியனாக இருப்பா. இவ வந்துட்டு ஆஸ்கரோட கர்ஸை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மேரி பண்ணி அவங்களோட அந்த அட்வென்ச்சர் லைஃபாக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏற்கனவே டெஸ்டின் டு மீட்டாக இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்கன்னு தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் நான் இது உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னால் புரியாது. நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் இதுக்கு மேலே என்னாவது ஒன்று சொல்ல வந்தேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்லாம் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் 2ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் அபவுட் பன்னி கேர்ள் சென்பாய். பேரை கேட்டால் சஸ்ஸாக தான் இருக்கும். இதை மட்டும் இந்த வீடியோவில் ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டேன். பட் இது ஒரு சூப்பராக இருக்குது. இருங்க, நான் இது கதை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மை அனிமே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோர் வந்துட்டு 8.2, எபிசோட்ஸ் 13 இருக்குது. அண்ட் ஒரு மூவி இருக்குது. ஸோ ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் அபவுட் பன்னி கேர்ள் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அனிமேஸில் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் அனிமே நான் பார்த்தேன்னா யுவர் நேமுக்கு அடுத்து இதுதான். அண்ட் இது வந்துட்டு எனக்கு பர்சனலி ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி என்னடா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் அனிமே மட்டும் இல்லை, இதில் கொஞ்சோண்டு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், சைக்காலஜிலாம் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கேரக்டர் பேர் சக்குட்டா அண்ட் ஹீரோயின் பேர் மாய். இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அடலசன் சிண்ட்ரோம்ன்ற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கண்டிஷன் இன்வால்வ் ஆகும். அது மூலமாக இவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் இருக்க ஒரு ஆர்க்குமே ஒரு மிஸ்டீரியஸான தீமை இன்வால்வ் பண்ணும். ஸோ இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அடலசன்ஸ் பீரியடில் எப்படி அந்த டீனேஜர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கலேருந்து, ஸோ இவங்க பாடியில் நடக்கிற சேஞ்சஸை செல்ஃப் அக்செப்ட் பண்ணுறக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டே வரும்போது சக்குட்டாக்கும் மாய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகி அண்ட் அப்படியே வந்துட்டு ஸ்டோரி போகும். ஸோ இது ஏன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத மாதிரி ஒரு புது டாப்பிக்கை தூக்கிட்டு வந்து போட்டு அண்ட் எமோஷ்னலாகவும் கனெக்ஷன் கொடுத்து அண்ட் அந்த ரொமான்ஸ் நடுவில் காட்டுறது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கனெக்டிங்காக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காகுயா சமா லவ் இஸ் வார் அல்ட்ரா ரொமான்டிக். இதோட அனிமலிஸ்ட் ஸ்கோரு 9.5, எபிசோட்ஸ் 13 இருக்குது. ஸோ காகுயா சமா வந்துட்டு நல்ல அனிமேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு காமெடி ரொமான்ஸ் அனிமே எனக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோ டூன்னு எதை சொல்லுவாங்கன்னா காகுயா சமாவை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். ஸோ இந்த கதை எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, காகுயான்னு ஒரு பொண்ணு இருப்பா அண்ட் மியூக்கின்னு ஒரு பையன் இருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அண்ட் இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப படிக்கிற பசங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டு அந்த ஐக்யூ பேட்டில்லாம் இருக்கும் அண்ட் இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. யார் முதல்ல அவங்களுக்கு கன்ஃபஸ் பண்ணுறான்னு சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போனது தான் இந்த அனிமே. இந்த அனிமேலாம் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு புதுசாக இந்த லிஸ்ட்லேருந்து நான் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.